இருக்கா. இவளுக்கு எங்க இருந்து தான் திடீர் காய்ச்சல் வந்துச்சுன்னு தெரியலையா. இவ மட்டும் ஸ்கூலுக்கு வராம நல்லா லீவ் எடுத்துட்டு தூங்குவாளாம். நான் மட்டும் ஸ்கூலுக்கு போகணும். நல்ல கதையா இருக்க. நானும் போக மாட்டேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு மேத்ஸ் எக்ஸாம் வேற இருக்கு. மேத்ஸ் டீச்சர் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் போக மாட்டேன்பா. பூமாரி வந்தாலாச்சும் ஏதாச்சும் காட்டுன்னு கேட்டு காட்ட சொல்லலாம். இவ வேற காய்ச்சல்னு சொல்லிட்டு படுத்தாச்சு. இனி நான் போக மாட்டேன். பூமாரி இப்ப எப்படி இருக்கு உனக்கு? தூங்கிட்டு இருக்கல்ல, டிஸ்டர்ப் பண்ணாத தீபி. ரொம்ப அசதியா இருக்கு. அதுக்கே வாய ஏன்ட்டு வச்சிருக்கியா? ஒழுங்கா வையா. சும்மா இரு தீபி. சரி அழுதுறாத. பூமாரி இப்ப எப்படிமா இருக்கு ஃபீவர்? இம்மா அவளுக்கு நல்லா குளிர் அடிக்குதா. இடி வாண்டியா கேட்டா பூமாரி? சித்தி ரொம்ப கூலா இருக்கு சித்தி. ஒரு மாதிரியா வருது. சரி அப்ப ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாமா? வேணாம் சித்தி. சித்தி எங்க மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. பூமாரி மாத்திரை வாங்க தான் போயிருக்கா. உனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்றியா? வேணா ஹாஸ்பிடல் ஒரு வாட்டி போயிட்டு வருவோம். எழுந்திருக்கிறியா? சித்தப்பா வீட்டுல தான் இருக்காங்க. போயிட்டு வரலாமா? இல்ல வேணாம் சித்தி. கொஞ்ச நேரம் தூங்க போறேன். பூமாரி வா ஹாஸ்பிடல் போலாம். ஹாஸ்பிடல்ல உனக்கு மாத்திரை எல்லாம் தருவாங்க பாத்துக்கோ. அப்பதான் உனக்கு நல்ல ஜுரம்லாம் விடும் பாத்துக்கோ. வா எழுந்துரு. வா போ வா. நீ எங்கடி போற? ஹாஸ்பிடலுக்கு. பூமாரி கூட ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற வழிய பாரு. இன்னும் யூனிஃபார்மை மாத்தல. ஏம்மா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? பூமாரி உடம்பு சரியில்லாம படுத்திருக்கா. என்ன போன்னு விரட்டிட்டு இருக்க? சும்மா இருக்கே கொஞ்ச நேரம். நான் பூமாரி கிட்ட உட்கார போறேன். ஏண்டி நீ எதுக்குடி பூமாரி கிட்ட உட்கார போற? பூமாரியை நாங்க பாத்துக்கிடுறோம். நீ கிளம்பு. உனக்கு ஸ்கூல்ல இன்னைக்கு மேத்ஸ் டெஸ்ட் ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, போ அதை போய் எழுதுற வழிய பாரு. சும்மா இருக்கியா? மேத்ஸ் டெஸ்ட் இன்னைக்கு போனாலும் நாளைக்கு எழுதிக்கலாம். ஆனா பூமாரி எப்படியா? அவளுக்கே உடம்பு சரியில்லை. அவகிட்ட உட்காராம அங்கங்கெல்லாம் என்னால போக முடியாது பாத்துக்கோ. நானும் இன்னைக்கு லீவு. என்ன லீவா? ஆமா லீவு தான். பூமாரி தான் சொன்னா. அப்படியா பூமாரி? இல்ல சித்தி. தீபி நீ வேணா போயா. சும்மா இருக்கியா? நீ தான் சொன்ன உனக்கு ரொம்ப காய்ச்சல் வந்தது தெரியுமா? அப்பதான் சொன்னேன். ஏடி தீபி மண்டையில கொட்டு வாங்க போறேன்னு நினைக்கிறேன். நேத்து ஃபுல்லா உட்காந்து மேத்ஸ் சொல்லி தந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதை போய் டெஸ்ட்ல எழுதி ஒழுங்கான மார்க் எடுக்கிறேன். கிளம்பு யூனிஃபார்மை மாத்து ஓடு. சும்மா இருக்கே கொஞ்ச நேரம். எனக்கே பூமாரியை பார்த்துட்டா அழுகையா வந்துட்டே இருக்கு. சும்மா கிளம்ப சொல்லிட்டே இருக்க. நான் போக மாட்டேன். இங்கதான் இருப்பேன். ஏண்டி இருக்குடி இன்னைக்கு உனக்கு. ஒழுங்கா இன்னைக்கு எஞ்சி ஸ்கூலுக்கு போயிடு. இல்லன்னு வையி மண்டையில ஒழுங்கு கொட்டு. தீபி என்கிட்ட நீ அடி வாங்கிட்டு போயிடாத சொல்லிட்டேன். ஒழுங்கா எஞ்சி ஸ்கூலுக்கு கிளம்பு தீபி. போய் யூனிஃபார்மை மாத்திட்டு வா. ஏம்மா ப்ளீஸ்மா. இன்னைக்கு ஒரு நாள் நான் போகாம இருக்கேன் ஸ்கூலுக்கு. ஐயோ பாவம்ல பூமாரி. நான் பூமாரி கிட்டே உட்காந்து பூமாரிக்கு என்ன வேணும்ட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன். ப்ளீஸ்மா. இட்டி பூமாரியை பாத்துக்கிட்டு நம்ம இருக்கோம். நாங்க இருக்கோம். நீ ஒழுங்கா கிளம்பு ப்ளீஸ்மா. அடி வாங்காத தீபி. இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல. சும்மா டேனாலும் சரிங்களாம். இன்னைக்கு எக்ஸாம் வேற இருக்கு. அதுக்கு தாண்டி சொல்றேன். அதுக்கு என்ன வாய்ப்போம்? பூமாரி கூட தான் எக்ஸாம் எழுத மாட்டா. அப்புறம் என்ன? பூமாரி இப்ப எப்படிமா இருக்கு? வா பூமாரி மெடிசன் எல்லாம் வாங்கிட்டியோ? அதெல்லாம் வாங்கிட்டேன் சொல்லி. அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? முன்ன விட காய்ச்சல் குறைஞ்சிருக்கா? அதான் அவளை கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சித்தப்பா இருக்கதோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமான்ட்டு. வேணாங்கிறாளா? எதுக்கு? சித்தி ஹாஸ்பிட்டல்ல வேணாம். பூமாரியை நான் நல்லபடியா பாத்துக்கிடுறா. யாரு நீயா? நீ பூமாரியை பாத்துக்கிட போறியா? ஆமா நீ ஸ்கூலுக்கு கிளம்பல. பாரு பூமாரி இவ டார்ச்சர் பெரிய டார்ச்சரா இருக்கு. அவளுக்கு தானடி உடம்பு சரியில்லை. இவளும் ஸ்கூலுக்கு போக மாட்டாளாம். யூனிஃபார்ம் கூட மாத்தாம இருக்கா பாரு. இது என்னமோ கால கொடுமையா இருக்க. பூமாரிக்கு தானே உடம்பு சரியில்லை. நீ ஏன் போக மாட்டீங்க? ஆமா இன்னைக்கு ஸ்கூல்ல வேற டெஸ்ட் இருக்குல்ல. அதான் இவ உழப்பி தள்ளலான்ட்டு நினைக்கிறா. இவளை எப்படியாச்சும் ஸ்கூலுக்கு அனுப்பு. எனக்கு இல்லைன்னா பெரிய தலைவலியா இருக்கும். தீபி எதுக்கு நீ லீவ் போட்டுட்டு இருக்க? இன்னைக்கெல்லாம் லீவ் போடக்கூடாது. நீ எஞ்சி கிளம்பு. ஒரு நாள் கூட லீவ் போடுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதோ? இவ மட்டும் தூங்கிட்டு இருக்கா. சும்மா தானே படுத்து கிடக்கா. அப்ப இவளையும் எழுப்பி வர சொல்லுங்க. என்ன சொல்ற நீ? அவளுக்கு உடம்பு சரியில்லாம படுத்திருக்கா. சும்மா இருக்கான்னுட்டு இருக்க. டேப்லெட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா அவதான் இப்ப சாப்பிட போறா. நீ சாப்பிடுறியா அவளுக்கு பதிலா? நான் எதுக்கு அதை சாப்பிடணுமா? நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அவன் இனிமே போகவே வேணாம் பூமாரி. வீட்லயே கிடக்கட்டும். வர கடுப்பா இருக்கு. 11th ஸ்டாண்டர்ட் போறாங்கிறத தவிர எல்லாம் சின்ன பிள்ளை புத்தியா இருக்கு. போகவும் மாட்டேங்க. படிப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல. அவ பேசாம வீட்லயே கிடக்கட்டும். இனி ஒண்ணும் போக வேணாம் ஸ்கூலுக்கு. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாளைக்கு பூமாரிக்கு உடம்பு சரியானோன்னு நானும் பூமாரி ஜோடியாவே போறோம். சரியா? ஆமா பெரிய ஜோடி புறாக்கள் ஜோடியா போறானா ஆள பேரு. சித்தி நீ கூட என்ன திட்டுற பத்தியா? பின்ன உனக்கு கொஞ்சம் வாங்களா? நேத்து உட்காந்து மேக்ஸ் படிச்சுட்டு தானே இருந்தேன். ஒழுங்கா கிளம்ப வேண்டினே. உனக்கு ஓமலே நம்பிக்கை இல்ல. பூமாரியை நம்பி நீ இருக்க. அவ வந்தானா உனக்கு காட்டுவான்னு நினைக்க. அப்படித்தானே? ஆமா பெரிய இவளுக்கே ஒண்ணும் தெரியாது. இவ எனக்கு காட்ட போறாளோ? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரியா?
நானே எழுததான் செய்வேன். இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு போறதுக்கு மனசே இல்ல. பூமாரி இந்த நிலைமையில விட்டுட்டு பாத்தியில போய் சொல்ல சொன்னா அடிக்கிட்டே போவா. சரி விடு, இந்த டேப்லெட்டை மட்டும் பூமாரி எழுந்தாலும் கொடுத்துடுறியா? நீ எங்க போற? இல்ல, கார்த்தி யூனிஃபார்ம் காணாம தேடிட்டு இருக்கான். அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு வரேனே. அவன் யூனிஃபார்ம் அதுலதான் கிடக்குது. அந்த தொட்டி இருக்குல்ல, அதுக்கு மேல. அதுக்கு மேலையா? அதுக்கு மேல யாரு போட்டா? வேற யாரு போடுவா? உங்க அத்தை தான் போட்டாங்க. சரி, நீ போய் எடுத்துக்கோ. என்ன அப்படியே கதிர் இருந்தா கதிர்கிட்டையும் சொல்லிட்டு போ. கொஞ்சம் ஏதாவது இவளுக்கு கொஞ்சம் முடியாம இருந்ததுன்னா லீவ் போட்டு வர்ற மாதிரி இருக்கும், ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருக்கும்ட்டு ஒரு வாட்டி சொல்லிடு. அப்படிங்கிறியோ? ஆமா, இவ வேற சரியா கண்ணு முழிக்கலான்னு தெரியல. டேப்லெட்டை கொடுத்தாலும் தூங்க தான் செய்வா. ஒரு வாட்டி ஊசி ஏதாவது போட்டுட்டு வந்தாதான் சரியா வரும்னு நினைக்கேன். இந்த டேப்லெட் இவளுக்கு கொடுத்து பாரு. சரியா வந்துட்டுனா போக வேணாம். இல்லைன்னா கதிர் மாமா கிட்ட ஒருக்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன், ஃபோன் பண்ணா வாங்கன்ட்டு. சரி கொடு. அஞ்சலி, பூமாரிக்கு எப்படி இருக்கு? மாமாவே வந்துட்டாங்க. அப்பா கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா என்ன தூங்க தான் சொல்லியிருக்காங்க. வாய் வச்சுட்டு சும்மா ரெடி. உன்ட்ட யாராச்சும் கேட்டாங்களோ? என்ன ஆச்சு? அவளை ஏன் திட்டுற இப்போ? பின்ன கொஞ்சுவாங்களாக்கும். ஸ்கூல் போக மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கா. ஸ்கூலுக்கு போக மாட்டாளா? ஏன் பூமாரி வரலனா? சரி வா, நான் ஆஃபீஸ் தான் போறேன். உன்னை கொண்டு அப்படியே ஸ்கூல்ல விட்டுட்டு போயிடுறவா? அப்பா அது இல்ல. ஆமா, வந்துட்டு தான் மறு வேலை. ஏன் அஞ்சலி, எதுக்கு அப்படி சொல்ற? அவளுக்கு உடம்பு சரியில்லாம ஏதாவது இருக்கா? ஆமா, உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல. பூமாரிக்கு தான் உடம்பு சரியில்லை. இங்க வேலைக்கு போனாலும் இடையில ஃபோன் பண்ணா ஒருக்க வாங்க, சரியா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர்றேன். சரி, தீபிக்கு என்னாச்சு? அவளுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா மாமா, அவளுக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்கு. அது புதுவிதமான காய்ச்சல். புதுவிதமான காய்ச்சலா? என்ன பூமாரி சொல்ற? ஆமாங்க, அந்த காய்ச்சல் ஸ்கூலுக்கு போறதுனா மட்டும்தான் வரும். அப்படியா? அப்ப அந்த காய்ச்சல் என்ன காய்ச்சல்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. எங்க அவளுக்கு நல்லா இருப்ப சொல்லுங்க. 11th ஸ்டாண்டர்ட் போயாச்சு, இன்னும் லீவ் போட்டுட்டே இருக்கணும்னு நினைக்கிறான். சரி விடு, ஒரு நாள் தானே இருக்கட்டும். பாரு பூமாரி, இவர் குடுக்குற இடத்துலதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதான் எங்க அப்பாவே சொல்லிட்டாங்கல்ல, இனி யாரும் என்ன எதுவுமே சொல்லக்கூடாது. ஏம்மா, நீ போய் எனக்கு ஒரு நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வாயா. பல்லு உடைப்பண்டி. ஏன் நூடுல்ஸ் செய்யறதுக்கும் பல்ல உடைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மூஞ்சி பேரு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு துப்பு இல்ல, அதை செஞ்சுதான் இதை செஞ்சுதான் உத்தரவாதம் போடுறா. உத்தரவாதம் ஆளு பேரு ஆளு. ஏமா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருக்க? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் நானே லீவ் போட்டு உட்கார்ந்துருக்கேன். நான் ஆசைப்பட்டதெல்லாம் நீ செஞ்சு தரணுமா கூடாதா? அப்படியா? வா, தோசை கரண்டியை வச்சு வாயிலே வைக்கிறேன். சரி விடு, இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாளைக்கு பூமாரிக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ போயிடணும். நாளைக்கு இவளெல்லாம் யாரு பார்க்க போறா? நான் அழகு போல போயிடுவேன் ஸ்கூலுக்கு. அப்ப இன்னைக்கு ஏன் பாக்குற? இன்னைக்கு கிளம்ப வேண்டியனே. அது எப்படி கிளம்புவா? இன்னைக்கு தான் டெஸ்ட் இருக்குல்ல. சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? எப்ப பார்த்தாலும் அதையே பேசிட்டே இருக்க. அதானடி உண்மை. ஆமா, பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டியோ நீ? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு இரு. சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அங்க இருந்து போயிடுவேன். போற போய் எப்படி யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு வேணா போ. அதெல்லாம் முடியாது, விளையாட போயிடுவேன்னு சொன்னேன். உனக்கு இருக்கு பாரு. சரி, நான் அப்ப கிளம்புறேன். சரிங்க. குமாரி எழுந்திருக்கிறியா? டேப்லெட் போட்டு தூங்க. எனக்கு டேப்லெட்லாம் வேணாம், நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். அதான் குமாரி, டேப்லெட் போட்டு தூங்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தூங்கலாம்ல, ஃபீவரும் விட்டுரும். எனக்கு டேப்லெட் வேணாம். அப்போ உனக்கு பொய் காய்ச்சலா? எட்டி அடி வாங்க போற சொல்லிட்டேன். அவதானே டேப்லெட் வேணான்னு சொல்றா, அப்ப அப்படிதானே கேட்க முடியும். அதுக்குன்ட்டு என்ன கேட்கணும்னு ஒரு அர்த்தம் இல்ல. அமைதியா போ. குமாரி லேசா எழுந்துரு. இந்த டேப்லெட்ல ஒண்ணு சாப்பிட்டுட்டு படுத்தன்னு வையே, அப்புறமா நல்ல காய்ச்சல் விட்டுரும். நாளைக்கு ஸ்கூலுக்கும் போயிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டா எனக்கு தூக்கமா வருது. சரி, அப்ப தூக்கட்டும் அஞ்சலி, அப்புறமா கொடுத்துக்கிடலாம். அப்பாடா, நல்ல வேலை அப்பா வந்து நம்மள காப்பாத்தினாங்க. இல்லனா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் மேக்ஸ் டீச்சர் கையால அடிதான் வாங்கணும் போலயே. அப்பாடா, இப்பதான் எனக்கு மூச்சே வருது. எம்மா, மேகி நூடுல்ஸ் செஞ்சு தரியா? அடி வாங்க போற தீபி ஆண்ட. நான் போய் பாட்டி கிட்ட கேட்க போறேன்.